பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த காலை நேரத்தில் ஒரு பிரச்சனையோடு, ஒரு போராட்டத்தோடு, ஏதோ ஒரு தேவையோடு நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்மை விடுவிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை மகிமைப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் அவரை மகிமைப்படுத்தி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இந்த காலை நேரத்திலும் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய முகத்தை தேவன் பிரகாசம் அடைய பண்ண அவர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் சில பாடல்களை பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடுவோம். தேங்க்யூ லார்ட். காலை நேரம் நல்லா உயர்த்தி அவரை பாடி மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீரே நல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே கிருபை உள்ளவர், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதிகாலை நேரம் கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆவியானவரே கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஒரு விசை கூட, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ராஜாவே கிருபையால் நிலை நிற்கிறோம், ஆமென், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசுவே கிருபையால் நிலை நிற்கிறோம், ராஜாவே தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். உயர்த்தி கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, ஆமென், நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. இயேசுவே கிருபை. நாம் சேர்ந்து பாடலாம். ராஜாவே கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென் ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், ராஜாவே தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை.
கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, எல்லா காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கிருபை 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 இயேசுவே. கிருபை, கிருபை, ஆமென். கிருபை, கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உயர்த்தி உயர்த்தி தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, எல்லா வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் உங்க கிருபை. கிருபை, உங்க தயவு கிருபை, கிருபை, இரக்கம் கிருபை. கிருபை. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசுவே. கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. ஆமென். வல்லமையை அளித்தது இந்த உங்க காலை கிருபை. நேரத்துல ஒரு புதிய வல்லமை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை கிருபை இயேசுவே. கிருபை, கிருபை ராஜாவே. கிருபை, கிருபை. ஆமென். கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நல்லா உயர்த்தி ராஜாவே. கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க, அனைத்தையும் செய்கிறவர், கிருபையால் நிலை ஆசீர்வதிக்கிறவரே. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. ஒரு விஷயம் கூட யெகோவாயிரே. ஆமென். காலை நேரத்துல அவரை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவாயிரே யெகோவாயிரே. சொல்லுங்க, அனைத்தையும் அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும். ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. சொல்லலாமா? உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. ஆமென். உயர்த்தி என் தேவனே. யெகோவாயிரே ராஜாவே. சொல்லுமா, அனைத்தையும் அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே.
செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. ஒரு விசை கூட, செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ராஜாவே யெகோவா ஈரே, உன்னதமானவர் யெகோவா ஈரே. கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லலாம், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேன் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா உன்னதரே இயேசுவே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஒரு விசை கூட, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். காலை நேரத்தில் உயர்த்தி சொல்லுங்க, என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே, உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. சொல்லலாமா? தேவனால் பிறந்தவன் எவனுமே, உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, இயேசுவே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா. இத பாட பாட அற்புதம் நடக்கட்டும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும். ஆமென். இந்த காலை நேரத்தில் உங்க வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன, பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன, ஜெபித்திடுவே ஜெயம் எடுப்பே, செங்கட பிளந்திடுவே, உம்மில் ஜெபித்திடுவே ஜெயம் எடுப்பே. ஆமென். செங்கடல் பிளந்திடுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை
இசையா ஆராதனை உன்னதரே ஆராதனை 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 பாலைவனம் வந்தால் என்ன என்னை படைத்தவர் என்னோடு சொல்ல முடியுமா? காலை நேரத்தில் எத்தனை பாலைவனங்கள் வந்தாலும் என்னை ஒன்று செய்யவே முடியாது. பாடிடுவே பாதை காட்டிடுவார் பயணத்தை தொடர்ந்திடுவே பாடிடுவே பாதை காட்டிடுவார் பயணத்தை தொடர்ந்திடுவே ஆராதனை ஆராதனை இயேசுவே உயர்த்துகிறோம் ராஜாவே ஆராதனை எங்கள் ஆராதனை 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 என்னை சுற்றிலுமே என்னை சுற்றிலும் இயேசு உண்டு என் முன்னே செல்கின்றாரே ஆமை என்னை சுற்றிலும் இயேசு உண்டு என் முன்னே செல்கின்றாரே மகிமையன் தேவன் நீரே மன்னாவை தருகின்றீரே ஐயா மகிமையன் தேவன் நீரே ஐயா மன்னாவை தருகின்றீரே மறவாத எங்கள் மன மகிழ்ச்சி ராஜாவே மறவாத எபினேசரே எங்கள் மன மகிழ்ச்சி நீதானையா நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 என்னை சுற்றிலும் இயேசு உண்டு என் முன்னே செல்கின்றாரே நம்பிக்கையோடு சொல்லுங்க காலை நேரத்தில் அவர் என் முன் செல்லுகிற தேவன் செல்கின்றாரே வாக்கு தத்தம் செய்தவரே எல்லா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவே வாக்கு தத்தம் செய்தவரே எல்லா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவே உம்மையை நான் நம்பியுள்ளே உம் கிருபை காலை நேரத்துல உம்மையை நான் நம்பியுள்ளே ஐயா உம் கிருபை கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆமென் ஆராதனை உன்னதரே ஆராதனை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை இயேசுவே இருக்கிற இடத்துல கை உயர்த்தி ஆராதனை ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வரட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் தேவன் பலத்த காரியத்தை செய்வீரால் எல்லா தடைகள் விலகுவதற்காய் நன்றி அற்புதங்கள் நடப்பதற்காய் நன்றி காலை நேரத்தில் கிருபையால் நிரப்பி விடுங்கப்பா ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி ஆராதனை எங்கள் இயேசுவே நம்பிக்கையோடு சொல்லுங்க வாக்குதத்தம் செய்தவரே எல்லா வாக்குதத்தம் நிறைவேற்றுவே வாக்குத்தத்தம் செய்தவரே எல்லா வாக்குதத்தம் நிறைவேற்றுவே உம்மையே நான் நம்பியுள்ளே உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மையே நான் நம்பியுள்ளே இந்த காலை நேரத்துல உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் முழு பலத்தோடு ஆராதனை இயேசுவே
இரட்சகரே ஆராதனை ஆராதனை. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அநேகர் எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, அந்த தேவைகளை எல்லாம் என் தேவன் சந்திக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக வந்திருக்கலாம், தொழிலுடைய காரியத்திற்காக வந்திருக்கலாம், குடும்ப பிரச்சனைக்காக வந்திருக்கலாம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தேவையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற இவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கத்த செய்வீராக. இந்த காலை நேரத்தில் எது நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அதிகமான நன்மைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை தாங்கட்டும், உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய தயவு வெளிப்படட்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தினுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. கரங்களை உயர்த்தி மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கரங்களை உயர்த்தி பாடலாமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே அப்படியே ஆராதித்து முடிக்கலாம். ஆராதனை காலை நேரத்திலுமே உயர்த்துகிறோம். ஆமென். ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற உள்ளத்திலிருந்து என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, இயேசுவே. நான் மறப்பேன் தாய் மறந்தாலும் உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நம்மை மறக்காத தேவன் அவர். அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கத்த செய்வதற்காய் நன்றி, விடுதலையை கத்த தருவதற்காய் நன்றி. எதிர்பாராத நன்மைகளை தருகிறவர், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை தந்து நீர் இந்த நாளில் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். எல்லா வெயிலின் தாக்கங்கள் குறையட்டும். தேவ கிருபை சமாதானம் உண்டாகட்டும். நீர்நிலைகளில் ஊற்றுக்கண்கள் பிறக்கட்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காய் எதிர்பார்த்து வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை தந்து தைரியப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்திலே வரும்போதெல்லாம், அவர் சமூகத்தை தேடும் போதெல்லாம் புதிய கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோடு, என்னை மறவாதவர், தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் என்னை மறவாத தேவன் அவர் சொல்லி கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆமென். ஆபத்திலே அருள் துணையே, எந்தன் பாதைக்கு நல்ல தீபமிதே. இன்று என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே. நல்ல கைகளை உயர்த்தி வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும் நல் வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம்.
ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே வந்து உம்முடைய சமூகத்தை பாடி உம்முடைய சமூகத்தில் நின்று ஆராதித்து உம்முடைய சமூகத்தில் நின்று வசனங்களை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்கல ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு இந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த காலை நேரத்திலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவன், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை தைரியப்படுத்தி நீர் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களிலே 34வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 34வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், உண்மையிலேயே நாம் ஆராதிக்கிற தேவன் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவருக்கென்று ஒரு நாளோ அவருக்கென்று ஒரு நேரமோ குறிப்பிட்டு வைப்பது இல்லை. அவரை எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த தருணத்திலும் எந்த நேரத்திலும் அவரை துதிக்க அவர் கிருபை உள்ளவர் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தின நோக்கமே அவரை துதிப்பதற்காகத்தான், அவரை ஆராதிப்பதற்காகத்தான், அவர் நாமத்தை உயர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த செய்தியுடைய தலைப்புனா எக்காலத்திலும். அங்கே வாசித்தோமே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன்னா துதிக்கிறது மட்டும்தான் எக்காலத்திலுமா? இல்லை. அநேக காரியங்களை எந்த காலமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும், அதாவது கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் போராட்டங்களாக இருந்தாலும் பாடுகளாக இருந்தாலும் எந்த காலத்தில் நாம் இருந்தாலும் அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோபு 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யோபு 7வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர். எவ்வளவு அழகா சொல்றது பாருங்களேன். எத்தனை காலம்தான், எத்தனை காலம். ஒரு மனிதன் சொல்லலாம், எத்தனை காலம் தான் நான் கஷ்டப்படுறது, எத்தனை காலம் தான் நான் வேதனை சந்திக்க. எத்தனை காலம் வேதப்பட்டாலும் எத்தனை காலங்கள் நம்ம பாடுகளை சந்தித்தாலும் நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா? அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவர் சமூகத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மை அதற்காகவே அவர் வைத்திருக்கிறார். காரணம், சங்கீதம் 31:15வது வசனம் சொல்லுகிறது, என் காலங்கள் அவர் கரத்தில் அல்லவோ இருக்கிறது. வாசிக்கலாம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. உமது கரத்தில். பாருங்க, அவர் கரத்தில் இருக்குது. நம்மளை உயர்த்துவார், நம்மளை மேன்மைப்படுத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அது நிச்சயம். அவர் வாக்குத்தத்தம் சொன்னவர் நிறைவேற்றுவார். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாடுகள் வரலாம், போராட்டங்கள் நிந்தைகள் வரலாம். ஆனால் அதற்கு அப்படியே இருந்துவிட முடியாது. யோபு சொன்னார்ல, நான் எத்தனை காலம்தான். யோபு வாழ்க்கையில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாய் மாறினான். யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட ஒரு மனிதன். நாமளும் சொல்லணும், எந்த காலத்தில் வந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், நான் அவரை துதிக்க வேண்டும், நான் அவரை ஆராதிக்க வேண்டும், நான் அவர் சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், நாட்கள் போய்கொண்டே தான் இருக்கும். ஆனால் தேவன் நம்மை படைத்தது நோக்கம் என்ன தெரியுமா? அவரை துதித்து கொண்டே இருப்பதற்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தில் இந்த எக்காலத்திலும் என்கிற வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். எக்காலத்திலும் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? எந்த காலமாக இருந்தாலும்
கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த காலை நேரத்திலே சுட்டி காட்டி நான் உங்களுக்கு ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முதலாவதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். கவனிங்க, அப்ப முதல்ல எந்த காலமா இருந்தாலும் ஒரு மனிதன் முதல்ல என்ன தெரியுமா செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அங்கே தானியேலை பாருங்க, பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும் அதை பற்றிலாம் கவலைப்படலை, அதை பற்றிலாம் தானியேல் யோசிக்கலை. அங்கே வேத சொல்ல தினமும் செய்து வந்தபடி 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தினான். அப்போ முதல்ல ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர்களாகிய நாம் எந்த காலம் வந்தாலும் என்ன நேரங்களானாலும் என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், ஒருவேளை போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம், ஒருவேளை பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். எது வந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சமாதானத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் சரி, ஆசீர்வாதங்களை நிரப்பி இருந்தாலும் சரி, மேன்மைகளை கொடுத்திருந்தாலும் சரி, அப்போதும் நம்ம ஜெபிக்கணும். அடுத்து பாடுகள் வந்தாலும் சரி, சில கஷ்டத்தின் பாதையில் கடந்து போனாலும் சரி, சில கண்ணீரின் பாதையில் கடந்து போனாலும் சரி, நம்ம என்ன செய்யணும் தேவன் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஜெபிக்க வேண்டும். அவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் ஓமையை சொல்லும்போது இப்படியாக அவர் ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அங்கதான் போதும். எப்பொழுதும் சோர்ந்து போகக்கூடிய ஒரு காலம் வரத்தான் செய்யும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அந்த பிரசங்கில வாச்சோம்ல, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சில நேரங்களில் சில ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் ஜெபத்தை மட்டும் எல்லா காலத்தையும் நம்ம செய்தாகணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் வாசியுங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாம ஒரு நாள் கூட விடக்கூடாது, ஒரு நேரத்தை கூட விடக்கூடாது, ஒரு காலத்தை கூட விடக்கூடாது. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, தவிப்புகள் நேரமாக இருந்தாலும் சரி, கவலைகள் நிறைந்த நேரமாக இருந்தாலும் சரி, நம்ம மேக்சிமம் என்ன செய்வோம்? சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில், ஆசீர்வாதமாக இருக்கிற நேரத்தில், சமாதானமாக இருக்கிற நேரத்தில் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது ஒரு சோர்வு நமக்குள்ளே வந்துடுது. நான் ஜெபித்து என்ன ஆகிட போகுது, எனக்கு எண்ணங்கள் வந்துடுது. இல்லை, அந்த காலத்திலும் நாம் ஜெபித்தால் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். எஸ்தரில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் சோர்ந்து போனாங்க, ராஜாவின் கட்டளை வந்துருச்சு தான். வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரத்தில், என்னதான் நடந்தாலும் சரி, அவர்கள் தாதிமாரும் எஸ்தரும் மொர்தெக்காயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஜெபித்த போது வேதம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவர்கள் ஜெபித்த போது தான் காரியம் மாறுதலாக முடிந்ததே தவிர, அவர்கள் ஜெபிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக காரியம் மாறுதலாய் முடிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அங்கே சொல்கிற எஸ்தர், நானும் என் தாதிமாரும் ஜெபம் பண்ணுவோம், நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. போராட்டங்கள் வந்தாலும் நம்மளை விடுவிக்க முடியும்னா அது ஜெபத்தால் மட்டும்தான் முடியும். அப்போ ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலை வேணால் வந்துட்டு போட்டுமே, நெருக்கத்தின் பாதை வந்தாலும் சங்கீதக்காரன் சொன்ன போல, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும், அது மாத்திரமல்ல இடைவிடாமலும் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லணும். ஜெபம் எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கணும். எக்காலத்திலும் ஒரு கிறிஸ்தவ மனிதன் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிக்காமல் ஒரு நாள் இருக்கக்கூடாது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு
ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும். உங்க ஒருவருக்காக சோர்ந்து போகாம, எந்த பிரச்சனை வந்தாலும், ஒரு வியாதியா, ஒரு பலவீனமா, சில சோர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் அதற்கான பலனை தருவார். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் நமக்கு பதில் தருகிறவர், நம்ம விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை ஜெபத்திற்கும் தேவன் நிச்சயமாய் பதில் தருவார். ஆனால் ஒன்று மட்டும் செய்யணும், கஷ்டம் வரும்போது மாத்திரமல்ல, சந்தோஷம் வரும்போது மாத்திரமல்ல, எக்காலத்திலும் ஜெபத்தை விடவே கூடாது. ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை வாழ்க்கையை மாறுதலாய் மாற்றத்தை தந்து ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக, எக்காலத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல பார்த்தோம், ஜெபிக்க வேண்டும். எக்காலத்திலும், எந்த காலத்திலும் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, எக்காலத்திலும் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதங்களிலே 119ஆம் சங்கீதம் 164வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஒரு நாள்ல எத்தனை முறை துதிக்கணுமா? 7 முறை உம்மை துதிப்பேன். அங்க பார்த்தோம், ஒரு நாள்ல தினமும் 3 வேளையும் அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். இங்க வாசிக்கிறோம், ஒரு நாள்ல 7 முறை உம்மை துதிப்பேன். அது அப்ப. ஆனா இடைவிடாமல் துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ரெண்டாவது, எக்காலத்தில் நம்ம என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். தேவனை துதிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். துதிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். துதிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நம்ம துதியின் சத்தத்தை கேட்டு எல்லா சத்துருக்களை, எல்லா பலவீனங்களை, எல்லா சோர்வுகளை தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். பெரிய தடையாக இருந்தது எரிகோ. ஆனால் துதித்த போது, ஆர்ப்பரித்த போது அவ்வளோ பெரிய எரிகோ இடிந்து விழுந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சற்று யோசித்து பாருங்க, கையில் ஆயுதங்கள் இல்லை, எதை வைத்து அவங்க இடிக்க முற்படலை, துதியின் சத்தத்தினால் இடித்து விட்டார்கள். பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிற தேவன் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஏதாவது ஒரு போராட்டமா, அல்லது கர்த்தர் கொடுத்த வெற்றியா, எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல துதிக்கிற ஒரு நாவை கர்த்தர் நமக்கு தருவாராக. மரித்தவர்கள் தான் துதிக்க மாட்டாங்க, ஆனால் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வாசிக்கிறோம். தேவன் நமக்கு துதியின் நாவை தருவாராக. நல்லா துதிக்க, அவர் செய்த நன்மைகளை சத்தமாய், உரத்த சத்தமாய் துதிக்க தேவன் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக வாசிக்கலாம், இக்காலத்திலும் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நம்புங்கள். எக்காலத்திலும் கர்த்தரை நம்பணும். என்ன வசனம் வாசிங்க? சங்கீதம் 62 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. சங்கீதங்களிலே 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எக்காலத்தில் அவரை நம்புங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, போராட்டத்தின் போது அல்ல. அங்கே பாருங்க, யோசப்பா சொல்றான், எப்பா பிரச்சனை தான், போராட்டம் தான், ஆனால் கர்த்தரை நம்பு. அவர் தான் நமக்கு ஜெயத்தை தர முடியும். அவர் தான் நமக்கு வெற்றியை தர முடியும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயம் என்னமோ கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். கிழக்கிலிருந்தோ, மேற்கிலிருந்தோ, தெற்கிலிருந்தோ, எந்த திசைகளிலிருந்து நமக்கு ஜெயம் வராது. ஜெயம் வேண்டுமானால் அது கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரணும். அதுக்கு ஒரே வழி, அவரை மாத்திரம் நம்புங்கள். எப்போ? ஒரு பிரச்சனை வரும்போதா? இல்லை, எக்காலத்திலும் அவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். ஏசாயா 26வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறாரு. நித்திய கன்மலையா இருக்கிறாரு.
என்றென்றைக்கும் அவரை நம்புங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அல்ல, ஏதோ ஒரு அடிப்படை தேவையில் அல்ல, என்றென்றைக்கும் எப்பவும் எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். முதல்ல சொன்ன எக்காலத்திலும் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, எக்காலத்திலும் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதிக்க வேண்டும். மூன்றாவது, எக்காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? அவரை நம்ப வேண்டும். தேவனை நம்பணும். அவர்தான் நம்பிக்கைக்குரியவர், அவர்தான் நம்பிக்கைக்குரிய நாயகன். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் நம்பிக்கை. அதான் சங்கீதக்காரன் சொல்லுவார், நீரே என் நம்பிக்கை. இந்த இவ்வளோ பெரிய சேனை எனக்கு நம்பிக்கை இல்லை, இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் எனக்கு நம்பிக்கை இல்லை, இல்லை இவ்வளோ பெரிய படைகள் எனக்கு நம்பிக்கை இல்லை, இல்லை நீர் என்னை பழக்கப்படுத்தினீரே, அந்த யுத்தங்களுக்கு பழக்கப்படுத்தினதுனால என் திறமை எனக்கு நம்பிக்கை இல்லை. சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுவார், நீர்தான் என் நம்பிக்கை ஆண்டவரே. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, நம்புங்கள். எல்லா காலத்திலும் நம்புங்க, நெருக்கத்தில் சூழ்நிலையிலும் நம்புங்க, கைவிடப்படுவது போல இருந்தால் நம்புங்க, அவர் கைவிட மாட்டார், நம்மை அழைத்து செல்லுவார். இந்த காலை நேரத்தில் ஒரு நெருக்கத்தின் பாதையில் வந்துக்கிட்டு இருந்தால் கூட சொல்லுங்க, இன்னைக்கு இப்போ நான் அவரை நம்புகிறேன், என்னை அவர்தான் தூக்கி நிறுத்த முடியும், என் அடிகளை உறுதிப்படுத்துறது அவரால் மட்டும்தான் முடியும், எந்த மனுஷனாலும் முடியாது. நம்புங்கள், நம்ப வேண்டும். சங்கீதம் 115 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 115ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணை, அவர்தான் துணை, அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர்தான் துணை, அவர்தான் கேடகம். அவரை நம்புங்க, அவருக்கு நம்புங்க. இன்னைக்கு காலையில் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். நான்காவதாக, கர்த்தரை எக்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். நீதி செய்ய வேண்டும். எக்காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். சங்கீதம் 106 நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எக்காலத்திலும் நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாசிக்கலாமா? நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றார், எக்காலத்தில் ஒரு மனிதன் என்ன தெரியுமா செய்யணும்? நீதி செய்யணும், நீதியா வாழணும். பொய்யான வாழ்க்கை அல்ல, நீதியா வாழ்ந்தால், நீதிக்கான காரியங்களை செய்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஐந்தாவதாக, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எக்காலத்திலும் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்படின்னா தியானிக்க வேண்டும். ஒரு மனிதன் எக்காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் 2 வசனங்க தான் நமக்கு வாழ்க்கை. அதுதான் பாதை, அதுதான் தீபம், அதுதான் வெளிச்சம். இந்த வசனத்தை தினமும் தியானிக்க வேண்டும். முதல்ல சொன்னேன், எக்காலத்தில் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபம் முக்கியம். ஜெபித்தால் தான் விடுதலை, ஜெபத்தில் தான் எல்லாம் ஆசீர்வாதம். அப்போ ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். துதியின் சத்தம் எழும்பிக்கொண்டே இருக்க வேண்டும், துதிக்க வேண்டும். மூன்றாவது, எக்காலத்திலும் ஒரு மனிதன் என்ன செய்யணும்னா, அவரை நம்ப வேண்டும். கர்த்தர் தான் என்னை உயர்த்த முடியும், கர்த்தர் தான் என்னை மேன்மைப்படுத்த முடியும், கர்த்தரால் மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், அவர் மட்டும்தான். பாருங்கள், யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவு சேனை இருந்தாலும், அவ்வளவு உதவியாளர்கள் இருந்தாலும், அவ்வளவு பொருட்கள் இருந்தாலும், அந்த இடத்துல போய் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். இவ்வளவு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களுக்கு உண்டு தான். 2 பரிவாரங்களோடு தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இல்லை, இந்த உலகமெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும். அந்த நம்பிக்கை பாருங்களேன், வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். நம்புங்க, கர்த்தர் தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நம்புங்கள். கர்த்தரை எக்காலத்திலும் நம்ப வேண்டும்.
4வது நீதி செய்ய வேண்டும். எக்காலத்திலும் நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லா காலத்திலும் நீதியுள்ள வாழ்க்கை, ரைச்சஸ்னஸ், நல்ல நம்ம சொல்லலாம் என் நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை தான், அவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லை. நான் எதெல்லாம் எனக்கு நீதி நினச்சேனோ அதெல்லாம் அவருக்கு முன்பதாக அழுக்கு தான். பாருங்க, யோசேப்பு ரகசியமாக, ஏன் நீதிமான்னா ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் நினைக்கவே இல்லை மரியாதை. நல்லா யோசிச்சுக்கோ, அடுத்தவங்க பேரை கெடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்களே ஒரு பெரிய நீதிமான். அவ்வளோ ஒரு மகிமையுள்ள பாத்திரம். அதனால தான் யோசேப்பு நீதிமான் வாசிக்கிறோம். நல்ல நீதியான வாழ்க்கையை வாழும்போது எந்த தருணமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீதி செய்ய வேண்டும். 5வது, அடுத்து மிக முக்கியம், சங்கீதம் 1:2 வாசித்தோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். இந்த வசனம்தான் நம்மளை உயர்த்தும், இந்த வசனம்தான் நம்மளை பலப்படுத்தும், இந்த வசனம்தான் நமக்கு ஜீவன், இந்த வசனம்தான் எல்லாமே நமக்கு. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் கர்த்தர் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், 119 சங்கீதம் 97 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 119 சங்கீதம் 97 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் ஒரு மனிதன் தியானம் பண்ண முடியுமானா முடியும். எப்ப கர்த்தருடைய வேதத்தில் ஒரு மனிதன் பிரியமா இருந்தா நாள் முழுதும் அது தியானமாய் மாற முடியும். எனக்கு நாள் முழுதும் நான் தியானிக்க முடியுமா? நாள் முழுதும் ஒரு வசனத்தை யோசிக்க முடியுமா? நாள் முழுதும் கர்த்தருடைய வசனத்தை படிக்க முடியுமானா முடியும். யாருக்கு தெரியுமா? யார் வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது நாள் முழுதும் தியானமாக இருக்கும். சிலர் மேலே இருக்கிற பிரியம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நினைவு கூட்டிக்கிட்டே இருக்குது, அவங்க மனதுக்குள்ளே வைத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்க மேலே பிரியம் இருக்கிறதுனால நினைவு இருக்குது. நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் அது நாள் முழுவதும் தியானமாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். தியானிக்க வேண்டும். எல்லா காலத்திலும் தேவனை தியானிக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். அப்படி செய்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் 5 கருத்துக்களை மாத்திரம், நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் 5 கருத்துக்களை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன் மாத்திரமல்ல, ஆண்டவரை நான் சமூகத்தில் ஜெபிப்பேன், நான் துதிப்பேன், நான் நீதியாக இருப்பேன், நான் தியானிப்பேன், உண்மையாக இருப்பேன். அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அப்படியே கரங்களை உயர்த்தி இருந்த இடத்துலேருந்து எக்காலத்திலும் ஒரு ஜெபிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஒரு துதிக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உண்மையே நம்பிக்கொள்ளுகிற, உண்மையே பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நான் நீதிக்கேடா வாழக்கூடாது, நீதிக்கேடு நான் செய்யக்கூடாது, நீதியாய் வாழ எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. உங்க வசனத்தை படிக்கணும், வசனத்தை படிக்காம நான் வெளியே போகக்கூடாது, உங்க வசனம் தான் எனக்கு உணவு. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்புகிறே உம் வசனம், நம்புகிறே உம் வசனம். ஆமே, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையை சார்ந்து விட்டோம். ஆமே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையை சார்ந்து விட்டோம். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் ஆமே செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஐயா, ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன்
அருள் வாக்கு. எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகிறேன். உம் வசனம் ஆமென் ஆமென். நம்புகிறேன். உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. சொல்லி பாடலாமா? உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை ஆமென் உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசன நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. சென்று பல நம்பிக்கைக்கு, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூக நம்புகிறே. உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. ஆமே, நம்பிக்கைக்கு உரியவரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலை நேரத்துடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் அப்பா. உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரை, எக்காலத்திலும் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க. ஆண்டவர் சங்கீதக்காரன் சொன்னது போல எக்காலத்திலும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபையை தாரும். இந்த காலை நேரத்தில் ஜெபத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற எல்லார் மேலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.